நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்க கிட்ட நீங்க ஏதாவது என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். நேரடியாக நீ இப்படி சொல்றியாமா, இது எப்படின்னு கேட்கறத நான் கேட்கலாம். சார் நம்ம பழக விடுறத அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க சார். அட்வான்டேஜ்னா எந்த வகையில் அட்வான்டேஜ் அப்படின்னு முதல்ல எனக்கு தெரியணும் சார். எக்ஸ்பிளனேஷன். அதான் மற்ற உறவுகள்ல சார் இப்போ இது ஃப்ரெண்ட்ஷிப்பா கேட்கறதுக்கே ரொம்ப போறப்போ ஃபன்னியாக இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சி பழகுறோம், வீட்டுக்கு அவங்களை இல்ல, இல்ல. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஃப்ரெண்டா ஆரம்பிச்சு தான் சார் அதுக்கப்புறம் காதலர்களா மாறுறாங்க. இப்போ பழக பழக ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருந்தா அவங்க 10 வந்து காதலர்கள் ஆசர் வச்சுக்க முடியும். அதாவது அந்த 10 பேர்ல அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுது, நீங்க ஆனா எங்கிட்டே தான் பேசுறீங்க. I don't know. இல்ல நீங்க நேராவே பேசலாம். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லுது, 10 ஃப்ரெண்ட் இருக்கான், அப்ப 10 ஃப்ரெண்டே நான் லவ் பண்ணிடுவேன், நீங்க பயப்படுவீங்களான்னு கேக்குது. 10 ஃப்ரெண்டையும் லவ் பண்றாங்கன்ட்டு இல்ல, யாருன்னா ஒருத்தர் இது பண்ணா கூட ஸ்பாயில் ஆனது தான். அதுக்கு பேர் லவ்வர் சார், இதுக்கு பேர் ஃப்ரெண்டு சார். லவ்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா அந்த பையனை பார்த்ததுமே அவனுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவனை வந்து சைட் தான் அடிப்பா. அதனால லவ்வரையும் ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்துட்டு நம்ம ரொம்ப சீப் பண்ணக்கூடாது. அதாவது ஃப்ரெண்டா ஆரம்பிக்கிறது தான் சார். ஒருத்தர் சொல்ல 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 அது மேல இதுவாகி காதெல்லாம் மலருது, அவ்வளவுதான். ஓகே, பெற்றோர்கள் வைக்கிற வேற குற்றச்சாட்டு என்ன, பிள்ளைகளுடைய பதில் என்ன? இப்போ ஃபோன்ல பேசிக்கிட்டே ஆ. இருக்காங்க, கேர்ள்ஸ்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, பாய்ஸ் வரும். அப்படி என்ன பேசுவீங்க நீங்க ஃபோன்ல? பாய்ஸோட இவ்வளவு நேரம் 10-15 என்னதான் நிமிஷம் பேசுவீங்க என்ன பசங்களோட? சப்ஜெக்ட் பேசுவீங்க? நான் கிளாஸ் போனா என் ஃப்ரெண்டு யாருன்னா கால் பண்ணா நான் அட்டன் தான் பண்ணி பேசுவேன். ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாங்கன்னா பேசி தான் ஆகணும். அந்த டைம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேச விட மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா எதுக்கு பேசுறீங்க, அவங்க நம்மளுக்கு ஹர்ட் ஆகாது சார், ஃப்ரெண்டுக்கு ஹர்ட் ஆயிருமே சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றது, ஃபோன்ல அவங்களுக்கு கேட்கற மாதிரியே சொல்லுவாங்க, யார் கூட இவ்வளவு நேரம் மொக்க போட்டுட்டு இருக்க அப்படின்னு. சார் அப்ப நம்ம சொன்னா friend-அ வைக்கணும் insult பண்ற சார். மாதிரி ஆயிடும் ஒரு ஒரு மாதிரி. நல்லபடியா சொன்னா போனை வச்சுட்டாங்கன்னா நான் பேச முடியும். கேட்கலன்னா அவங்களுக்கும் கேட்கற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆஸ் அ மதர் நான் என் பொண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். 10 மணிக்கு மேல போன்ல பேசுறதுனா எனக்கு நம்ம கிட்ட பிடிக்கும். எனக்கு ஒரு கேட்கலாம்ல, சின்ன யார் கூட சிம்பிள் சார். பேசுற வச்சதுக்கு அப்புறம் கேட்டா பரவாயில்ல, என்ன பேசினா சொல்ல போறோம் நம்ம. வந்த உடனே என்ன நேரத்துல ஃபோன் பேச, யார் கூட ஃபோன் பேசிட்டா டக்குன்னு அதை ஹர்ட் பண்ற மாதிரி, நல்லா அவங்களுக்கு கேட்கற மாதிரி, நம்ம கூட அவ்வளவு கேட்காது. அவங்க நல்லா கத்தி அந்த அவங்களுக்கு எப்படியாவது ரீச் ஆகிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கும். இப்போ வந்து இந்த பொண்ணு 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணா கண்டிப்பா எடுப்பா அப்படிங்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருமோ? இந்த பொண்ணுக்கு டைம் லிமிட்டே கிடையாது, 11 மணிக்கு கூட இந்த பொண்ணோட பேசலாம்னு அவங்க சைடு, ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கு அவங்க சைடு, இந்த பொண்ணு மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது. அவ 10 மணிக்கு மேல போன் எடுக்க மாட்டா, அவ்வளவுதானே. அப்ப 10 மணிக்கு மேல எடுக்கிறனால அது இந்த ஜெனரேஷன் கொத்து வராது. 10 மணிக்கு மேல ஃபோன் எடுக்க கூடாது. இல்ல அது ஒண்ணு தான். எனக்கு வந்து என்னன்னா அந்த போன்ல ரொம்ப நேரம் பேசுறது ஐ ஹேட் தட் சார். எனக்கு அது காதுல வச்சுட்டு நொய் நொய் நொய்னு பேசுறது ஐ ஹேட் தட். என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன், டெய்லி பேசுறது இல்லையே, என்னைக்காவது தானே பேசுறோம். டெய்லி பேசுறது இரிட்டேட்டா இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது இரிட்டேஷனா இருக்கு. நான் சொல்றது சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கணும். என்ன சிச்சுவேஷன்ல பேசுறாங்க. நான் தேவையில்லாத பேசினா அவங்க சொல்றது நான் ஒத்துப்பேன். சரி நம்ம எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இவங்க திட்டுறாங்கன்னு வச்சிருவோம். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் அந்த மாதிரி வரப்போது இவங்க கத்துற போது நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்கு இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களே இல்லாத மாதிரி தெரியும் எனக்கு. எனக்கு ஏதாவது தப்பா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம் சார். ஒரு பொண்ணை வந்து ஏதாவது தப்பா போயிருமோன்னு ஒரு அம்மா பயப்படுறாங்க. அதுக்கு அவங்க நினைப்பு, அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா, நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நம்மளுக்கு நம்பனா நம்மளுக்கு அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. உங்க அம்மாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில் நீங்க சொல்லுங்க. 10 மணிக்கு மேல பேசினா ஏன் பேசினதுக்கு அப்புறம் வந்து கேளுங்க, ஏன் பேசினேன், எதுக்காக பேசினேன், தேவையில்லாத பேசினேன்னா ஒத்துக்கிறேன். அவ்வளோலாம் யூஸ் ஃபோனில் வந்து டெய்லி 10 மணிக்கு மேல நான் பேசுறேன்னு கேளுங்க, பேச மாட்டேன். இல்ல இனிமேல் நான் கேட்க மாட்டேன். அவ ட்ரஸ்ட் எனக்கு கொடுத்து இனிமேல் நானும் கேட்க மாட்டேன். ஓகே கூல். எஸ், வேற என்ன பிரச்சனை? சின்ன வயசுல பாப்பா போய் பக்கத்து பையனை பழகுமா, அந்த பையன் விளையாடுமான்னு சொல்லலாம். ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் போய் விளையாடுமான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதை புரிஞ்சு அவங்க நடந்துடாது, பெரிய விஷயம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? நாங்கள் ஃப்ரெண்டாக தானே பழகுறோம். ஃபஸ்ட் டைம் ஃபோன் வரும், அட்டன் பண்ணி பேசுவேன், கேட்டால் யார் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் டைம் கிளம்பும்போது பேச பாய்ஸ் பேசுவான். ஓ அப்போ நம்மளே ஏமாத்துறோமோ, நம்மளே நம்ம தங்கச்சி ஏமாத்துதோ. நான் பொதுவாக சொல்ல, எல்லாருமே இப்படி சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ஃபோன் யூஸ் பண்ணதில்லை. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அம்மா கிட்ட ஃபோன் வாங்கி தான் அம்மா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். தவிர இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுன்னு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் நேம் மட்டும் தான் நான் சேவ் பண்ணிச்சுப்பேன். அவங்க மட்டும் தான் ஃபோன் பண்ண தவிர பாய் ஃப்ரெண்டுக்குலாம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்க்க சொல்லுவாங்க, யார் ஃபோன் பண்ணிக்கான் பாருப்பா. பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் யாரும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு சொல்லாமல் பேசுது, நம்ம இன்ஃபார்ம் பண்ணல. பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும், அதான் எனக்கு முக்கியம். இல்லை அவங்க கேட்டுக்கு தானே ஃபோன் பண்ணுறாங்க. வீடு புதுசாக பால் காய்ச்சணும். அப்போ வந்து ஒரு நைட்டு வந்து கால் வந்தது, ஒரு பையன் ஒருத்தர் பேசினான். நான் ஃபஸ்ட்டு அட்டன் பேசினா பேசலை, அடுத்த தம்பி தம்பிகிட்டையும் பேசலை.
அடுத்த அப்பா பேசுகிறேன் அப்பா பேசுகிறேன் தங்கச்சி பேசுகிறேன் பேசுகிறான் அவன். ஹலோ இது மாதிரி கிளாஸ் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். அப்போ நாங்கள் 3 வாட்டி அட்டன் பண்ண யாருமே பேசலை. அந்த பிள்ளை அட்டன் பண்ணி பேசும்போது அவன் பேசுகிறான். என்ன எங்கள் பயம் வருமா வராதா அதான் சந்தேகம். பயம் வரும். ஃபஸ்ட்டு எனக்கே பேசும்போது யாருன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து அவ்வளோ பாய்ஸ் கிட்ட நான் படித்த ஸ்கூலில் பாய் ஃப்ரெண்டுக்கெலாம் நம்பர் கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் பேசும்போது எனக்கே யாருன்னு தெரியல. அப்புறமேட்டு தான் பேர் சொன்னப்போ தான் தெரிஞ்சது இவங்கன்னு சொல்லிட்டு நான் ஓகே உடனே கட் பண்ணிட்டேன். அவர் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டா இல்லையா? இல்லை, என்னோட கிளாஸ்மேட் நான் அவ்வளோ பேச்சு வச்சுக்க மாட்டேன். எப்படி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவர் நம்பர் அந்த பொண்ணுக்கு அந்த உங்க தங்கச்சி ஃப்ரெண்டே இல்லைங்கிறாங்க அவங்க. என்ன பிரச்சனைனா அன்வான்ட் கால்ஸ். நாங்கள் பேச எங்கிட்ட பேசணும்ல, பேசாமல் அவங்க பேசினா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க. அதாவது கிளாஸில் 4-5 பசங்க இருப்பானுங்க. யாரோ ஒரு தோழிக்கிட்ட இவங்க நம்பர் இருக்கலாம். அந்த பொண்ணே கூட அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம். அந்த பையன் உங்க தங்கச்சிக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அதை நம்புறீங்களா நீங்க? அதை நம்புறேன். அப்புறம் என்ன? ஆனால் வந்து எங்கிட்ட பேச வேண்டியதானே. அவன் எப்படி பேசுவான் சார்? அவன் உங்க தங்கச்சிக்கே ஃப்ரெண்ட் இல்லை, அவன் எப்படி பேசுவான்? எங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். நாங்கள் அப்படியே பேசும்போது ஐயோ நம்ம ஒரு பொண்ணு இருக்குதே, நம்ம பார்த்து பத்திரமா வளர்க்கணும், மற்றவங்க என்ன இப்படி கேட்டுருவாங்களோ. நைட்டில் கால் வந்து பக்கத்து சின்ன சின்ன பசங்களாக இருக்கும், அது போய் பக்கத்தில் சொல்லணும். எங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டா சந்தோஷம் தான் சார் எங்களுக்கு. உங்கள் தங்கச்சி மேலே நீங்களே நம்பிக்கை வைக்கலாம் எப்படி சார்? எப்படின்னா உங்க அண்ணனுக்கு எத்தனை பெண் தோழிகள் இருக்காங்க? எக்கச்சக்கமாக இருக்கு. அவங்க வச்சுக்க நாங்கள் வச்சுக்க கூடாது. பி சீரியஸ் இருக்காங்களா? கன்ஃபார்ம் இருக்காங்க. ஃபோன்ல பேசுறாங்களா? ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோன்ல பேசுறாங்க. பேசுகிறாங்க. பெண் தோழி உண்மையாவே இவர் தன்னுடைய பெண் தோழிகள்கிட்ட பேசுறதெல்லாம் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு தான் செய்யறாரா, இல்ல இவர் கொஞ்சம் ஒளிவு மறைவா தான் பேசுறாரா? எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவான். ஒரு டைம் ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ஸ்னா பெட்ரூம் கதவை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்து பேசுவான். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இந்த குற்றச்சாட்டை ஒரு பெண் மீது வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்காப்போ? எங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். நாங்கள் அப்படியே பேசும்போது ஐயோ நம்ம ஒரு பொண்ணு இருக்குதே. ஒரு நிமிஷம், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க உங்க பெண் தோழியோட கதவை சாத்திக்கிட்டு பேசுறீங்களே, அது அவங்க அண்ணனுக்கு எவ்வளோ பயமா இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ற ஒருத்தன் பொறுக்கியா தான் இருக்க முடியும் நீங்க நம்பினா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கும் இதே பயம் இருக்கும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கும் அதே பயம் இருக்கும். பழகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க தான் சொல்கிறேன். அதே தானே அதே தான் சொல்கிறேன். நீங்க நல்லவரா கெட்டவரா? முதல் பாயிண்ட். இப்போ நீங்க நல்லவரா கெட்டவரா? உங்கள் தோழியை நீங்க காதலிப்பீங்களா? உங்க தோழிக்கு கெட்ட பேர் வரமா நீங்க நடந்துப்பீங்களா? அப்புறம் எப்படி உங்களுடைய சகோதரியின் தோழர் மட்டும் தவறாக நடந்து கொள்வார்னு சந்தேகப்படுறீங்க? ஏன் அது? எப்படி சொல்கிறதுனா அது சொல்ல முடியாது. அது ஃபினிஷாக சொல்ல முடியாது சார். இது கொஞ்சம் இடரலான மனநிலையா இருக்கு. ஓகே, நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்க அண்ணன் தன்னுடைய அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், நட்பு ரீதியாக தான் பெண்களோட பழகுறாரா, இல்லை யாராவது காதலிக்கிறாரா? இருக்கு சார். இருக்கு. யாரையோ காதலிக்கிறார். நீங்க யாரையும் காதலிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பெண் தோழிகள் மட்டும்தான் இருக்காங்க? பெண் தொழில் மட்டும்தான் சார். காதலிக்கல. எனக்கு அவன் பேசும்போது அந்த மாதிரி தோணுது சார், இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தேவையில்லாமல் கொஞ்சம் கூடுதலாகவே உங்கள் தங்கச்சி மேலே நீங்கள் கவனமாகவும் பயமாகவும் இருக்கீங்க. என்ன மாதிரி ஒருத்தன் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறானான்னு தெரியலையேன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். நாட் ஃபார் ஜோக், பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஃபேமிலிஸ்குள்ளே நடக்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. நம்மகிட்ட கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கூடுதலாக இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற என்ன குற்றச்சாட்டு இருக்குது ஆண் பெண் பழகுதலில்? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்கள் தங்கச்சி மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை வர மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களா ஃபஸ்ட்டு? அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, நம்பிக்கை வர மாதிரி அவங்க எந்த வகையில் நடந்துக்கல? இப்போ காமனாக ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி யாராச்சும் வந்தால் டக்குன்னு அந்த விண்டோ வந்து டாஸ்க் பாரில் போய் ஒளிஞ்சிக்கும். பொய் அதிகமாகுது, பெற்றோர்கள்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இதனால் உங்கள் தங்கச்சி எங்கே இருக்காங்க? எஸ், நான் அந்த மாதிரி மறைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஃப்ராங்காக அவங்க எதிர்க்கே தான் நான் உட்காந்து பண்ணேன். அப்படி மறைக்கிற மாதிரினா நான் போய் தனியாக தானே பண்ணணும். இப்போ யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அட்டன் பண்ணாங்கன்னா, இப்போ வீட்டில் யாராச்சும் அட்டன் பண்ணாங்கன்னா கால் கட் பண்ணிவிடுவாங்க, பேச மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோன் வந்ததுன்னா பேசிட்டு தான் வைப்பாங்க, கட் பண்ண மாட்டாங்க அவங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் நடந்தது. அது இன்னைக்கு காலையில் நடந்ததா? இன்னைக்கு காலை நான் மொபைல் காலேஜுக்கு எடுத்துன்னு போனேன், வீட்டில் இல்லை. அது காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தானே இருந்தாங்க, அப்போ நடந்தது தான் அது. இல்ல அவர் சொல்றது என்னன்னா, இல்ல அவங்களுக்கு தெரியலையா இல்லன்னு தெரியல, அம்மா என்கிட்ட சொன்னது எனக்கு தெரியும். புரியல, அவங்க காலைல எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதை என்னால் ஒத்துக்க முடியாது. இல்லை, அம்மா என்கிட்ட சொன்னது அது. கால் வந்தது, அட்டன் பண்ணேன், அவங்க பேசிட்டு இருந்ததே எனக்கு தெரியும். யாரோ ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது, அட்டன் பண்ண கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது.
ஓகே, கால் கட். அதாவது உங்களுடைய ஆண் நண்பர் வீட்டுக்கு ஃபோன் பண்றப்ப நீங்க எடுக்கலைன்னா பேச மாட்டேங்கிறாங்க, அதனால உங்க மேல நம்பிக்கை இந்த வரலைங்கிறாங்க. மாதிரி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல வீட்ல இருந்து. வரலைங்கிறாங்களே. அவங்க கிட்ட சொல்லலையா இல்ல கஷ்டப்பட போறாங்க நம்ம எதுவும் சொல்லாம விட்டாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் அது. அத என்கிட்ட But டைரக்டா இந்த சொல்ல மாதிரி ஒரு வேண்டியதானே. உடனே நான் அந்த நம்பருக்கு கால் பண்ண போறேன். கால் பண்ணி யாரு நான் கேட்க போறேன். இல்ல அவங்களே கூட கால் பண்ணி கேட்கறது தானே யாருன்ட்டு. அதுக்கு ப்ராப்பரான ரிப்ளை வராது. இப்போ லேட் நைட் கால் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் இந்நேரத்தில் பேசுற அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நமக்கு வராது. நான் லேட் நைட் என்னைக்கு கால் பேசியிருக்கேன்? மெசேஜ் போகும், எஸ்எம்எஸ் போகும், நிறைய போகும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவோம். ஒன்றுமே பேச மாட்டோம். எக்ஸாம்க்கு இந்த மாதிரி ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி காலேஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு நோட்ஸ் வேணும், நாளைக்கு என்ன கிளாஸில் டெஸ்ட் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டாக ஏதாவது இருக்கா, ஜஸ்ட் அதுதான் கேட்பாங்க. இல்லை எனக்கு புரியல. எல்லாரும் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக போய் அது காலேஜ் படிச்சுட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம். நடுராத்திரில் யாரும் ஸ்டடீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃப்ராங்காக உண்மையாக பேசணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டடீஸ் பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க யாரும். If you want, you can check my mobile in the midnight. ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்களே. If you want, you can check my mobile in the night. இங்கே ஒரு ஆப்போசிட் இருந்து பேசிட்டு இருக்காங்கன்றதால இங்கே ரெஸ்பான்ஸ் வருது. வீட்டில் கேட்டால் இந்த ரெஸ்பான்ஸ் வராது. வீட்லயும் வரும். கண்டிப்பாக வராது. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து வீட்டில் இப்போ பேசுகிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வீட்டில் வராது. நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது வேற மாதிரி ரெஸ்பான்ஸாக இருக்கும் வீட்டில் கேட்குறப்ப. அண்ணா மார்னிங் போட நைட் தான் வருவாங்க. மம்மி தான் வீட்டில் இருப்பாங்க. மம்மி கிட்ட வேணா கேட்க சொல்லுங்க அண்ணாவை. அடுத்த நிமிஷம் ரெஸ்பான்ஸ் வரும். வீட்டில் இதே ரெஸ்பான்ஸ் தான் வரும். நான் பசங்க கூட பேசுகிறேன். கால் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி தான் இதுக்கு தான் பண்ணுறாங்க, இதுதான் பேசினேன். அதுவும் அன்வான்டாக எதுவுமே பேச மாட்டேன். ஃப்ராங்காக ஹால்லேயே உட்காந்துட்டு லவுடாக தான் பேசுவேன். மம்மி கிச்சனில் தான் இருப்பாங்க. நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கும் கேட்கும். உங்கள் அண்ணன் மேலே நீங்கள் என்ன சார்ஜஸ் வைக்கிறீங்க? அண்ணன் மேலே எனக்கு எதுவுமே இல்லை. நோ சார்ஜஸ் அகேன்ஸ்ட். ஜென்யூனா சொல்லுங்க. அவருக்கு மெசேஜ் வர்றது இல்லையா? அவர் ஃபோன் பண்ணுறது இல்லையா? பண்ணுவாங்க. பட் ஐ ட்ரஸ்ட் ஹிம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? நான் அது மாதிரி நடந்துக்கலன்னு நினைக்கிறேன். நான் அப்ப நாங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் தான் கூட இருக்க போகிறது. அப்போ வந்து எது வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கலாமே. இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவளோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் பேர் கூட எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதான்னு கேட்டு பாருங்க. அது ஏன் தப்பு இல்லை. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. பட் பசங்க, நான் இப்போ தான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இதுக்குள்ளே பசங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தால் வீட்டில் தப்பாக நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். காலேஜோடு பேசுவேன். ஏதாவது இம்பார்ட்டன்ஸ்னால் ஃபோன் பண்ணுவாங்க. அது கூட வீட்டில் 9 o'clock மேலே ஃபோன் பண்ணால் பிடிக்காதுன்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு 9 o'clock மேலே எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி மார்னிங் தான் பேசுவாங்க. பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு உண்மை இருக்குது. அவ்வளோ மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த பெண்ணுடைய கண்ணில் ஒரு உண்மை இருக்குது. உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு நம்பியிருக்கா. ஐ ட்ரஸ்ட் ஹிம்னு. இயல்பாகவே அண்ணன்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த பெண் மாறுவதற்கு நீங்கள் என்னதான் பண்ணணும்னா வேடம் தான் போடணும். நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னா ஸ்ட்ரைட்டாகவே நேராக உண்மையை சொல்கிற பொண்ணை நீங்கள் நம்பலாம். ஆனால் அவங்க பயத்தில் நியாயம் இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் நீங்கள் கொஞ்சம் சந்தேகத்தோடு அப்படி இருக்க முடியாது. ஒரு சிஸ்டரை நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வீட்டில் அவங்க கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் எதிர்த்தெல்லாம் பேசலாம். அது எனக்கு தெரியாது. எதிர்த்து பேசல ஒன்றும் தப்பு இல்லை. ஆண் எதிர்த்து பேசலாம்னா பெண்ணும் எதிர்த்து பேசலாம். எனக்கு நான் இங்கே பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு உண்மை தெரிகிறது. அதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன். வேறு என்ன? சாதாரண ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு போயிடுறாங்கல்ல. இல்லைம்மா, உங்கள் பொண்ணு பழகுதில்ல, நண்பர்களோட பழகுதில்ல. உங்கள் பொண்ணு அப்படி யாரையா லவ் பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்கா? பயம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நம்ம பொண்ணு ஏதாவது பண்ணிடுவாளோன்ற ஒரு பயம் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அது பேரண்ட்ஸ்க்கு உள்ள பயம் தான் அது. ஓகே, நீங்கள் எல்லாருமே சுற்றி ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அம்மா அப்பாவுடைய நியாயமான பயம்னா பிள்ளைங்க லவ் பண்ணிடுமோ, பல நட்பை ஆரம்பித்து அது காதலில் போய் முடிஞ்சிடுமோங்கிற கவலையும் பயம் உங்களை அழுத்தது. அப்போ ஆண் பெண் நண்பர்களாக தொடர்ந்து இருக்க முடியாதா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நண்பர்களாக இருக்க முடியாது சார். அடுத்து வேற, ஆண் பெண் நண்பர்களாகவே இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்கலாம். நண்பர்களாகவே தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே, மற்றவர்கள் இருக்கலாமா? இருக்கலாங்க சார். இருக்கலாம். வேற, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நண்பர்களாக இருக்க முடியாது சார். இருக்க முடியாது. ஓகே, எஸ், இருக்க முடியாது.
கண்டிப்பா இருக்க முடியாது சார். கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போதைய சூழ்நிலையில முடியாதுங்க சார். இப்போதைய சூழ்நிலையில முடியாது. ஓகே. ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாகவே தொடர முடியுமா? சார் நிச்சயமாக இருக்க முடியாது சார். ஒரு சர்டன் பீரியட் வரலையும் அவங்களுக்கு தெரியாது சார். அதை தாண்டிச்சுன்னா இனக்கவர்ச்சி வந்து அவங்களுக்கு பாடாப்படுத்தும் சார். நான் எந்த பக்கம் வரேன் இப்போ? இந்த ஆண் பெண் நட்புக்குள் இனக்கவர்ச்சி இருக்கா இல்லையா? இது காதலா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். கண்டிப்பா இல்லை. இல்ல சார். நோ. சாரி டாடி. இருக்கு சார். இருக்கு. இருக்கு. இன்ஃபாக்டுவேஷன் கண்டிப்பா வரும் சார். வரும். இன்ஃபாக்டுவேஷனும் வரும், லவ்வும் வரும். எப்போனா அந்த பையன் நம்ம கேரக்டருக்கு சூட் ஆவான், அந்த பையன் நம்ம லைஃப் பார்ட்னரா, பெட்டர் லைஃப் பார்ட்னரா நம்மளை விட அதிகமா அந்த பையன் புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கறது தெரியும் போது ஒரு குட் சாய்ஸ் தானே சார். அது காதலாக மாற வாய்ப்பு இருக்கு. இருக்கு சார். எஸ். இல்ல சார். இல்லை. ஆண் பெண் நட்பு காதலாக மாற வாய்ப்பே இல்லை. இல்ல. இருக்கு சார். இருக்கு. இருக்கு. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்கிறவங்க தான். யாரும் ஸ்டோன் ஹார்ட்டட் கிடையாது. கன்ஃபார்மாக இப்போ பழகும் போது அவனுக்கு அவன் கேரக்டர் பிடிச்சதா கன்ஃபார்மாக இன்ஃபாக்சுவேஷன் வரதான் செய்யும். நல்ல நண்பன் அடுத்த கட்டத்தில் காதலனாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? 80% இருக்கு, 20% சொல்ல முடியும். அது என்ன 20% இருக்கு, 20% இல்லை? சில பேர் மோஸ்ட் நல்ல நண்பன் உங்களை காதலை நோக்கி நகர்த்துகிறானா இல்லையா? நான் சொல்றது கெட்ட நண்பன் இல்லை, நல்ல நண்பன் நகர்த்துகிறான். எஸ். நகர்த்துகிறான். எஸ். நல்ல நண்பன் காதலை நோக்கி உங்களை நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கலாம். வாய்ப்பு இருக்கலாம். வாய்ப்பு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க, அப்புறம் வந்து கடைசியில் அதில் தான் முடியும். எப்படி அது நல்ல நண்பர்கள் காதலர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்படுது? அதான் சார், அப்படியே பழக பழக அப்படியே கடைசியில் அவங்களோட ஃபீலிங் எல்லாம் புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டு அவங்க கூட அப்படியே நம்ம இவங்க பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் இருப்பாங்க. இருக்கு. There are possibilities. இருக்கு சார். இருக்கு. நல்ல நட்பு காதலாக மாற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை சார். இல்லை. எப்படி சொல்றீங்க? நல்ல நண்பன் வந்து நம்மளை புரிஞ்சுதான் பழகுற. இதே லவ் பண்ணுற வந்து ஃபர்ஸ்ட் பிஹேவியரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கூட நண்பன் மாதிரி பழக மாட்டாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நண்பன், ரொம்ப நல்ல நண்பன் வந்து காதலமாக சான்சஸ் இல்லை. அந்த அந்த ஆட்டிடியூடும் இந்த ஆட்டிடியூடும் டோட்டலாக வேற, ரொம்ப டிஃப்ரெண்ட். அது கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே. இல்லை சார், லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சார். வாய்ப்பே இல்லை. ஓகே. காதலாக மாறும். காதலாக மாறும். ஏன்னா வந்து மாற வாய்ப்புண்டு கூட கிடையாது, மாறும். மாறும். ஓகே. ஒருத்தரோட கேரக்டர் ஒருத்தருக்கு புரிய வரும்போது இது வந்து லைஃப் லாங் வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் தோணும். மாறும். எஸ். அடுத்தது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா பழகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து நம்மளோட கேரக்டர்ஸ் பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி உன்னோட கேரக்டர் பிடிச்சிருச்சு, நீ என் கூட லைஃப் லாங் வந்தா நல்லா இருக்கும், ஃபேமிலி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு உண்டு. பின்னால இருக்கு சார். இருக்கு. ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கும். இவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, எந்த கவலையா இருந்தாலும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ஓகே, நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு. So there are chances. இருக்கு, சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டே இருந்தீங்க ஏன் இந்த நம்பிக்கை வரலன்ட்டு, அவங்களே அவங்க வாயில சொல்கிறாங்க சான்ஸ் இருக்குன்ட்டு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும்ல. இது அவங்களுடைய மெச்சூரிட்டிலேருந்து ஒரு பதிலை சொல்கிறாங்க. சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குவைட் நேச்சுரல்.